பேசுவோம். நீங்க நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க. அதாவது மேல் மாசம் காட்டில் எதிர்த்து நீங்க விவசாயிகளோட நிக்கிறீங்க, பழம்பொருள் விவசாயிகளோட நிக்கிறீங்க, நிறைய விஷயங்களுக்கு பண்றீங்க. ஆனா அந்த எல்லா கோரிக்கையுமே வெறும் கோரிக்கையா மட்டும்தான் இருக்கு. அரசு வந்து செவி சாய்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. செவி சாய்க்கிறது மிக குறிப்பாக நீங்க எழுப்பின ஆணவ கொலை தடுப்புக்கான சிறப்பு சட்டம் இப்ப வரைக்கும் அதுக்கு முதலமைச்சரே செவி மடிக்காம இருக்கிறது. அப்ப பல விஷயங்கள் நீங்க கோரிக்கையை வைக்கிறீங்க, மக்களும் சார்ந்து பேசுறீங்க, ஆனா செயல்பாட்டுக்கு வரலையே. இல்ல, சாதி ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டுக்கு வராது இல்ல. முதலமைச்சர் நிராகரிச்சுட்டாரு. அந்த மாதிரி ஒரு சட்டம் தேவையில்ல. இருக்கிற இல்ல நாங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிற சட்டத்தின் மூலமாகவே சாதி ஆணவ கொலைகளை தடுக்க முடியும் என்று முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதை நாங்க ஏற்கல. ஏன்னா அதற்கு பிறகும் இருக்கிற சட்டத்தால் அது தடுக்கப்பட முடியவில்லை என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு பல சாதி ஆணவ கொலைகள் என்பது நடந்திருக்கு. அதனால முதலமைச்சர் சொல்றதுல அது நியாயம் இல்லை. அதுக்கான தனி சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்துறோம். எங்களுடைய கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து வற்புறுத்திட்டு தான் இருக்கோம். நீங்க வைக்கின்ற கோரிக்கை எதுவுமே ஏற்கப்படாத நிலையில கூட்டணியோட எதுக்கு இருக்கீங்க? திமுகவோட கூட்டணியில இல்ல எதுவுமே அடிப்படையில் இந்த கூட்டணி என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த கூட்டணி தொடர்கிறது? என்ன அதுல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இல்ல ஒன்றிய அரசுல பிஜேபி தொடர்கிற நிலையில் மதச்சார்பற்ற சக்திகளை ஒற்றுமைப்படுத்துவதிலும் அதை எதிர்த்த போராட்டத்திலும் இன்னைக்கு திமுக ஒரு முழுமையான பங்கை வகிக்கிறது. அதுதான் இந்த அணியில் இருக்கக்கூடிய பிரதானமான கட்சி, பெரிய கட்சி. சோ அதனுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி RSS கும்பலை எதிர்த்த போராட்டத்தை வலிமையாக எடுத்து செல்வது என்பது நடைமுறையில் சாத்தியம். சோ இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த அரசியல் அம்சத்தை விட்டுட்டு வெறும் கோரிக்கைகளுக்கான இதில் இருக்கிற முரண்பாடு மட்டும் இது பண்ண முடியாது. அதனால கோரிக்கைகளை வற்புறுத்துறோம். அதே நேரத்தில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சியில் நீடிக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்கிற UCG அறிக்கை உட்பட தொடர்ந்து மாநில அதிகாரத்தை பறிப்பது, மாநில அரசாங்கத்தின் மீது தாக்குதல், நிதி வழங்குவதில் பாரபட்சம், பெஞ்சல் புயல் கடுமையான பாதிப்பு நம்ம விழுப்புரம் கடலூர் மாவட்டம். கிராமமே மூழ்கி தண்ணி போச்சு. அதுல கூட ஒரு தேசிய பேரிடராக அறிவித்து நிதியை கொடுப்பதற்கு அவங்க தயாரா இல்ல. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது, நிதி விஷயத்தில் பாரபட்சமாக நடந்து கொள்வது போன்ற விஷயங்களில் எல்லாம் அவங்கள் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்படி செயல்படக்கூடிய நிலையில் திமுகவுடன் நாங்கள் இணைந்து நின்று போராட வேண்டிய அவசியம் என்பதற்கு, ஆகவே அதற்கான முறையில் அந்த உறவு என்பது தொடரும். இல்ல நாங்க தானே போராடிட்டு இருக்கிறோம். அதாவது நாங்க அதை இல்ல அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்க குரல் கொடுக்காம அதுக்கு ஆதரவா எதுவும் பண்ணாம நாங்க இருந்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க தானே எதிர்த்து அதை முன்வைத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதனால எப்படி எங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சு போயிடும்? ரெண்டாவது வாக்கு வங்கியை மட்டும் முன்வைத்து இத்தகைய பிரச்சனைகள்ல கோரிக்கைகள்ல நாங்க குரல் கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு மக்கள் நலன், உழைப்பாளி மக்களுடைய நலன் என்கிற அடிப்படையில தான் இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க பாக்குறோம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது அது ஒரு முதலாளித்துவ கட்சி என்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. நாங்க தொழிலாளர் உழைக்கும் வர்க்க நலன் சார்ந்த கட்சி, நலனை பாதுகாக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதனால இந்த முரண்பாடு இருக்கதான் செய்யும். முற்றிலும் ஏற்கவில்லை. அவங்களுடைய அணுகுமுறையை நாங்க ஏற்கல. திமுகவுடைய அணுகுமுறையை சாம்சங் விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியில்லை. அது சாம்சங் மட்டும் இல்லை, இதுல உள்ள விட்டுட்டா வேற எங்கேயுமே தொழிற்சங்கமே அமைக்க முடியாது, தொழிலாளர்கள் சங்கமா சேர முடியாது, அது முறையா பதிவு பண்ண முடியாது என்கிற ஒரு தவறான முன் உதாரணம் இதன் மூலமாக ஏற்பட்டுடும். அதனால திமுக அரசாங்கத்துடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொஞ்சம் கூட ஏற்கல. எந்த அடிப்படையில் சிபிஎம் போய் கடந்த முறை முதலமைச்சர் சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க சாம்சங் போராட்டத்தில்? முரண்பாடான விஷயமா இருக்கு இல்லையா? இல்ல முதலமைச்சர் ஒரு சீரியஸான முயற்சி எடுத்துக்கிட்டார். அதாவது தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எங்கேயுமே ஒரு சிட்டிங்கே நடைபெறல. அதனால ஒரு முத்தரப்பு கூட்டத்துக்கான முயற்சி எடுத்துக்கிட்டது முதலமைச்சருடைய தலையீடு. அதாவது சாம்சங் நிர்வாகம் மூன்றாவது வெளி நபர்களை ஏற்கவே மாட்டேன், சிஐடி தொழிற்சங்கத்தை ஏற்கவே மாட்டேன், அவங்களும் உட்காந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இந்த முத்தரப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு காரணமாக இருந்தது முதலமைச்சர். அதுல அவருடைய ரோலே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அதை சுமூகமான முறையில் தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் அவர் முயற்சி எடுத்துக்கிட்டாரு. இந்த சங்க பதிவுப்படுத்தி அதுக்கடியில கோர்ட்டுக்கு போயாச்சு. சோ கோர்ட்ல இருக்கிறதுனால எங்க கோர்ட்ல நீதிமன்றம் என்ன தீர்வு சொல்லுகிறதோ அதை இருதரப்பும் ஏற்றுக்கொள்வதுன்னு தான் முடிவு பண்ணோம். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் நிலைமை என்பது நீதிமன்றம் சொன்ன பிறகு இவங்க பதிவு பண்ணாம இருக்கிறாங்கன்றதுதான் பிரச்சனை. அதனால திரும்ப நாங்க அதை வற்புறுத்துறது முடிவு பண்ணிடுறோம். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை மைய புள்ளியில மட்டும்தான் நீங்க திமுக மற்ற எந்த இடத்துலயும் பெருசா ஒரு உடன்பாடு இல்லைன்னு எடுத்துக்கலாமா?
இல்ல இப்ப நாங்க பல இடத்துல போராடி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குடிமனை பட்டா என்பது இந்த காலத்துல வாங்கிட்டு இருக்கோம். வேணா மாவட்ட வாரியா கூட பட்டியல் தர எங்க அறிக்கையிலே நாங்க வந்து போட்டிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குடிமனை பட்டா என்பது இருக்கு. சில இடங்கள்ல வந்து நிலம் கையகப்படுத்துறதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதனால நாங்க சில கோரிக்கைகள் அவங்க செய்யதான் நிறைவேற்றத்தான் செய்யறாங்க. எல்லாமே நிராகரிச்சுட்டாங்க, எதையுமே ஏற்கலன்ற மாதிரி நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வரல. அவங்களும் ஒரு அமைப்பு தானே, என்ன பிரச்சனை? அவங்க கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி நடத்திட்டு தான் இருக்காங்க. காவல்துறை அனுமதி மறுக்குது அரசுக்கு, நேரா நீதிமன்றத்துக்கு போறாங்க. வேண்டிய நீதிபதிகளை வச்சு அவங்க அனுமதி வாங்கிட்டு நடத்திட்டு தான் இருக்காங்க. நாங்க தான் நீதிமன்றத்துக்கு போகாம இப்படி காவல்துறைக்கு எங்களுக்குமான பிரச்சனையா அது மாறிட்டு இருக்கு. அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. அது காவல்துறை அனுமதியை கொடுத்துட்டு போலாமா? முறையா நீங்க பாதுகாப்பு கொடுங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் எப்படி நடத்துறதுன்னு சொல்லுங்க. அதுதானே செய்ய வேண்டியது. RSS இருந்தாலும் அனுமதி தரணுன்றதான் என்னுடைய இது. ஆமா, ஈரோடு தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். ஓகே. அதாவது நிரந்தர பணியிடங்களை நிரப்பப்படாமல், அதுக்கு இன்னும் சொல்ல போனா நிரந்தர பணியிடங்களை காலி செய்வது என்கிற ஒரு அணுகுமுறையை திமுக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏதோ ஒரு காலத்தில் உருவாக்கின நிரந்தர பணியிடங்களை எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆளுங்கட்சி இஷ்டத்துக்கு அவங்க பாட்டில் காலி பண்றது போக்குவரத்துலாம் நல்ல அணுகுமுறை கிடையாது. இவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் வரலாம். இந்த மாதிரி பணியிடங்களையே நீங்க முற்றிலும் வந்து காலி செய்வது என்பதெல்லாம் நல்ல அணுகுமுறை கிடையாது. எதை எடுத்தாலும் அவுட் சோர்சிங் விடுறது, கான்ட்ராக்ட்ல விடுறது, நிரந்தர பணிகளுக்கு கூட ஒப்பந்த தொழிலாளிகளை ஈடுபடுத்துறது, இந்த மாதிரியான கொள்கைகளை நாங்க ஏற்கல. அதுல பூரா அங்கங்கே போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப சமீபத்தில் வேட்டை தடுப்பு காவலர்கள்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அது முழுக்க முழுக்க பழங்குடியினருக்காக மட்டுமே இவ்வளவு காலம் இருந்தது. இப்ப அந்த வேட்டை தடுப்பு காவலர்களுக்கும் அவுட் சோர்சிங் விடுறதுன்னு இப்ப வனத்துறை தலைவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு இது பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் வனத்தை பற்றியும் வன விலங்குகளை பற்றியும் நன்கு அறிந்த அவர்கள் தான் அதை வந்து பாதுகாக்க முடியுன்ற மாதிரி தான் நீண்ட காலமா நடைமுறையில் இருந்து. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் அவுட் சோர்சிங் விடுறதுலாம் சரியில்லைன்றதுதான். இல்ல நாங்க தான் அதிகாரத்தில் பங்கேற்கிறது இல்ல. அது இந்த மாதிரியான முதலாளித்துவ கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு தான், அது தொகுதி உடன்பாடு தான். அதனால அவங்க ஆட்சியில் நாங்க பங்கேற்கிற பிரச்சனை இல்லை. எப்போதும் அப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பங்கேற்றது இல்லை. எங்களுடைய தலைமையில் இடது ஜனநாயக முன்னணியோ இடதுசாரி அணியோ ஆட்சி அமைக்கிற இடத்துல தான் நாங்க வந்து அதிகார பருவம் எல்லாம் பண்றோமே தவிர, முதலாளித்துவ கட்சிகளோடு இந்த மாதிரி தேர்தல் உடன்பாடு செய்து கொள்ளக்கூடிய இடத்துல எல்லாம் நாங்க ஆட்சியில் அவங்க கூப்பிட்டாலும் பங்கேற்க மாட்டோம். தலைவர்களுடைய செயல்பாடுகள் நிறுத்திவிட்டது, அவர்கள் சுயநலவாதிகளா மாறினால்தான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை வந்து போய் சேரல. கம்யூனிஸ்ட் கொள்கையில பிரச்சனை இல்ல, தலைவர்கள பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, நீர்த்து போச்சா நீங்க சொல்லுங்க. இடைவிடாத, அதான் ரொம்ப தப்பானது அது. அவர் ராசா அவர்களுடைய ஸ்பீச் இப்ப இன்னைக்கு சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்கு. அவர் சொல்றது மிக மிக தவறானது. எப்படி தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி நீர்த்தா போச்சு சொல்ல போனா சரி, இப்ப அதை சொல்ல வேணாம். பட் நாங்க வந்து இல்ல நாங்க வந்து தீவிரமாக செயல்பட்டு இருக்கோன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அதனால தலைவர்களுடைய செயல்பாடு நீர்த்து போச்சு என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது. அது எந்த ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு என்பதுதான் என்னுடைய பதில். அதான் அடிப்படையற்றது. அவர் வந்து முழுசா அவருடைய ஸ்பீச்சை கேட்கணும். இது இந்த போர்ஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியா அவர் ஆரம்பத்திலிருந்து என்ன பேசுறாரு தெரியல. இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் நாங்களும் பார்த்தோம். முழுமையா பார்த்தா உரிய முதல்ல நாங்க பதிலளிப்போம். அது தவறானது, அடிப்படையற்றது. அவர் சொன்னது சரியில்லைன்றதை நான் சொல்றேன். ஆமா, இல்ல அது அவர் தனிப்பட்ட முறையில பேசியிருக்காரு. அவர் எங்களுடைய செயல்பாடு பூரா நீர்த்தி போச்சுன்னு சொல்றது கொஞ்சம் கூட அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து அவர் திரும்ப பெறணும். அதனால இந்த அடிப்படையில் சொல்றான்னு சொன்னோம். இருந்தாலும் நாங்க முழுமையா பார்த்துட்டு உரிய முதல்ல அதுக்கு பதிலளிப்போம்.